ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயத்தை தான் உன் விருப்பம் போல உனக்கு நடத்தி கொடுத்து, நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தியும் உன் செவிகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். உன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட விஷயமும், உன்னை விட்டு விலகி போகிற விஷயமும், நீ இழந்து போன விஷயமும் கூட இப்போது 10ஆக பெருகி உன்னிடமே வந்து திரும்ப சேரப்போகுது என் செல்லுமே. எத்தனையோ துயரங்களை கடந்து வந்த உன் வாழ்வில் இனி வரக்கூடிய நாட்களெல்லாம் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகுது. உன்னை வஞ்சித்தவர்களும், உன்னை குறை சொன்னவர்களும், நீ வாழவே கூடாதுன்னு நினச்சவங்களும் இப்போது உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. எல்லாமே போயிடுச்சேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை சொல்லிப்பார். என்னுடைய அற்புதங்களையும் லீலைகளையும் உன் வாழ்வில் நீ அனுபவிக்க தயாராகி விடுவாய் தங்கமே. என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, என்னை நினச்சிக்கிட்டு இருந்தாலே போதும், அவர்களை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன். இப்போதும் அப்படிதான். உன் வாழ்க்கையில் எல்லாமே நன்மைக்கேன்னு அனைத்தையும் என் மீது பாரமாக போட்டுவிட்டு நீ நிம்மதியாக தூங்கு. காலம் கடந்து போகுதே நினச்சி கலங்காதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நான் உண்டாக்குறேன். மனநிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் என் செல்லமே. நீ ஒரு நல்ல பலனை அடைய வேண்டும் என சொல்லி உன் சாயப்பா நானே உன்னை ஆசீர்வாதம் செய்கிறேன். என் பிள்ளையான உனக்கு நடக்கும் எல்லாமே நன்மையாக முடியும்படி உன் கஷ்டங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு உன் மன அகத்தில் நீ நினைச்சதையெல்லாம், உன் வாழ்க்கைக்கு நன்மையானதையெல்லாம் நான் நடத்தி முடிக்கிறேன். எனது அன்பு பிள்ளையான உனக்கு பாதுகாவலாய் நான் இருந்து உனக்கு எது நல்லதோ அதையே செய்து முடிப்பேன் என் செல்லமே. என்னை இந்த அளவுக்கு தீவிரமாக வணங்கும் உனக்கு நான் நல்லது செய்யாமலா இருப்பேன்? இதோ நீ என்னை வணங்கியதின் பலனாக உன் வாழ்வில் எல்லா துன்பங்களும் தீர்ந்து போய் இன்பங்கள் பெருகப் போகுது. எல்லாவற்றையும் சரி செய்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. ஒருவேளை உனக்கு நேரம் சரியில்லைன்னு நீ யோசிக்கலாம், ஆனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம். எல்லாருக்குமே நல்ல நேரம் கெட்ட நேரம்னு வந்து போகிறது போல தான் உன் வாழ்க்கையிலையும் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வருதே தவிர, நீ மனசு வச்சினா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உனக்கான எதிர்கால வாழ்க்கையை என் ஆசையோடு அழகானதாக அமைத்து கொள்ளலாம் என் செல்லமே. உனக்கு நல்லது நடக்கிறதுக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்குறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கும்படி நான் நிச்சயமாக செய்து காட்டுவேன். உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் உன் சாயப்பா என்றும் என்றென்றும் துணை நிற்பேன். எல்லாத்தையும் நீ சுலபமாக சாதிக்க முடியுன்ற நம்பிக்கை மட்டும் வைத்திருந்தால் போதும். உன் வாழ்க்கைக்கு ஆணிவேராக உன் சாயப்பா நான் இருப்பேன் என் செல்லமே. நீ கஷ்டப்படும் போதும் துன்பப்படும் போதும் உன்னை விட்டு விலகி போன உறவுகளும் நண்பர்களும் மறுபடியும் இப்போ நீ நல்லா இருக்க போகிற காலத்தில் உன்னை தேடி வருவாங்க. அப்போது அவர்கள் உன் அருகில் இருக்க வேண்டாம் என்ற தெளிவான முடிவை எடு. என்ன காரணம் தெரியுமா? அவங்க அப்படி உன்னை தேடி வந்தாலும் மனசளவில் உன்கிட்ட ஏதாவது காரியத்தை முடிக்கலான்ற எண்ணத்தோடு தான் தேடி வருவார்கள். அவங்க நான் திருந்திட்டேன், உன்னை நம்பி வந்திருக்கேன், உன்னை நாடி வந்திருக்கேன்னு வார்த்தைகளில் நல்லதாக இருந்தாலும் மனசுக்குள் 1000 அழுக்குகளை வச்சுக்கிட்டு உன் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமை எண்ணத்தோடு தான் உன்னை தேடி வந்திருப்பார்கள். அவங்க மறுபடியும் உன்னை ஏமாற்றுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவர்களிடமிருந்து விலகியிரு. உனக்கான துணையாகவும் ஆறுதலாகவும் உன் சாயப்பா நான் இருப்பேன். இனிப்பான பல இன்ப நிகழ்வுகளையும் உன் வீட்டில் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் மனசில் இருக்க வலியையும் வேதனையையும் போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரச் செய்யக்கூடிய நல்ல செய்தியையும் நாளை விடியலில் உன்னை தேடி வரச் செய்கிறேன் என் செல்லமே. இந்த நொடி முதலே உன் சாயப்பாவிடம் உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக தூங்கு. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் அகற்றி உன் பிரார்த்தனைகளையெல்லாம் ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். நீ நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும். என் அன்பு பிள்ளையான உன்னை திசைவார நான் விடமாட்டேன் என் செல்லமே. நீதானே என் உயிராக இருக்கிறாய். எப்போதும் நீ என் பிள்ளையாகவும் இருப்பாய். உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகளை காட்டும் நானே உன்னை கைப்பிடித்து உயர்த்தி காட்டுவேன்.